வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். பட்ட பகலில் மாமூல் கேட்டு மிரட்டல், பட்டா கத்தியால் பேக்கரியை அடித்து நொறுக்கிய சம்பவம். மகாத்மா காந்தி அடிகளின் 157வது பிறந்தநாள் விழா, துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் மரியாதை. 4 தலைமுறை தாண்டியும் அனைவர் மனதையும் கவர்ந்துள்ள யமகா RX 100 காரைக்காலில் அணிவகுப்பு. இனி விரிவான செய்திகள். தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் 157வது பிறந்தநாள் மற்றும் காமராஜர் நினைவு நாளை ஒட்டி அவர்களின் சிலைகளுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. மகாத்மா காந்தியடிகளின் பிறந்தநாள் விழா மற்றும் காமராஜர் நினைவு நாளையொட்டி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தலைமையில் அவர்களது படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காமராஜரின் நினைவு நாளையொட்டி அவரது சிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து மகாத்மா காந்தியின் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் உள்ள ஸ்ரீ லட்சுமி அய்யக்ரவர் கோவிலில் குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்விக்கு அதிபதியான ஹயக்ரீவ பெருமாள் 4 வேதங்களையும் பிரம்மாவிற்கு உபதேசம் செய்தார் என்பது ஐதீகம். அதனைத் தொடர்ந்து விஜயதசமி அன்று ஹயக்ரீவ பெருமாள் சரஸ்வதி தேவிக்கு ஆயக்கலைகள் 64னையும் உபதேசம் செய்தார் என்றும் கூறுவர். இதனையடுத்து ஹயக்ரீவ பெருமாள் சரஸ்வதிக்கு உபதேசம் செய்த இந்த நாளில் கல்வி கற்க உள்ள குழந்தைகள் ஹரி நமோஸ்து சித்தம் என்று நெல்மணிகளில் எழுதி கல்வியை தொடங்கினார். சரஸ்வதி தேவியின் பூரண அருளும் குழந்தைகளுக்கு ஞானமும் கிடைக்கும். இதனையொட்டி புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் உள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் கோவிலில் குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட ஹயக்ரீவ பெருமாள் முன்னிலையில் பெற்றோர் தங்களது குழந்தைகளை ஹரி, ஓம், ஆங்கில எழுத்து, தமிழ் எழுத்துக்களை எழுதி கற்றலை தொடங்கி வைத்து பெருமாளை வழிபட்டு சென்றனர். தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் 157வது பிறந்தநாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். காந்தி ஜெயந்தி விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், பிரகாஷ்குமார் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக இயக்கங்களை சேர்ந்தவர்கள், சுதந்திர போராட்ட தியாகிகள் என பலர் மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். இதேபோல் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் காந்தியடிகளின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
புதுச்சேரியில் பட்டப்பகலில் கத்தியை காட்டி மிரட்டி மாமூல் கேட்டு கொடுக்காததால் ஆத்திரமடைந்த ரவுடிகள் பட்டா கத்தியால் பேக்கரியை அடித்து நொறுக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி தமிழக எல்லையான கோட்டக்குப்பம் முன்பு புதுச்சேரி எல்லையில் பெங்களூர் ஐயங்கார் என்ற பெயரில் பேக்கரி இயங்கி வருகிறது. பேக்கரிக்கு வந்த 3 இளைஞர்கள் கடை ஊழியரிடம் கடையின் உரிமையாளர் எங்கே என்று கேட்டுள்ளனர். அதற்கு அவர் சாப்பிடுவதற்கு வெளியே சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். அப்பொழுது அந்த இளைஞர்கள் தாங்கள் பெரிய ரவுடி என்றும் தனக்கு மாதந்தோறும் 5000 ரூபாய் மாமூல் தர வேண்டும் என்றும் கேட்டுள்ளனர். மேலும் பேனா மற்றும் பேப்பரை வாங்கி பெயர், ஜிபே நம்பரையும் எழுதி கொடுத்து கடை உரிமையாளரிடம் கொடுக்க கூறியுள்ளனர். அப்போது அந்த பேப்பரை வாங்கிய ஊழியர் அதனை ஓரமாக வைத்துவிட்டு கடையின் உள்ளே சென்றார். இதனால் ஆத்திரமடைந்த ரவுடிகள் கையில் வைத்திருந்த பட்டா கத்தியால் கடையில் உள்ள பொருட்களை அடித்து உடைத்து நொறுக்கினர். பட்டப்பகலில் மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் நடைபெற்ற இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் மற்றும் முத்தியால்பேட்டை காவல்துறையினர் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் பேக்கரிக்கு வந்த ரவுடிகள் தமிழக பகுதியான சின்ன கோட்டக்குப்பத்தை சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது. இதுகுறித்து காவல்துறையினர் மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் பட்ட பகலில் கத்தியை காட்டி மிரட்டி கடை ஊழியரிடம் மாமூல் கேட்டு பேக்கரியை பட்டா கத்தியால் அடித்து நொறுக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லாஸ்பேட்டை ஸ்ரீ மூகாம்பிகை அம்மன் ஆலயத்தில் நவராத்திரி 10ஆம் நாள் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. லாஸ்பேட்டை தொகுதி சாந்தி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மூகாம்பிகை அம்மன் ஆலயத்தில் நவராத்திரி 10ஆம் நாள் சிறப்பு பூஜையில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு கொலு பூஜையில் பங்கேற்ற அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து நவராத்திரி 10ஆம் நாள் நிகழ்ச்சியில் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பரதநாட்டிய நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். நான்கு தலைமுறை தாண்டியும் அனைவர் மனதையும் கவர்ந்துள்ள 200க்கும் மேலான ஒரே மாடல் இருசக்கர வாகனங்களுக்கு ஆயுத பூஜை செய்து அணிவகுத்து சென்ற காட்சி அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவோ புது விதங்களில் இருசக்கர வாகனங்கள் சந்தைக்கு வந்தாலும் 80s கிட்ஸ் முதல் தற்போது வரை உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் பிடித்த இருசக்கர வாகனம் என்றால் அது யமஹா RX 100. இந்த வகையான இருசக்கர வாகனங்கள் 1980 முதல் 1990களில் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டது. பிறகு விற்பனையை நிறுத்திக் கொண்டாலும் அப்போது வந்த RX 100க்கு இன்றளவும் மவுசு குறைந்த பாடில்லை. பலர் இன்றும் அதனை தேடி சென்று மிகவும் பழுதடைந்தாலும் பல ஆயிரம் செலவு செய்து அதை புதுப்பித்து ஓட்டி செல்கின்றனர். அப்போது உள்ள இருசக்கர வாகனத்தை இன்றளவும் வாங்கி செலவு செய்து பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். காரைக்காலில் கடந்த காலங்களில் விற்பனை வரி குறைவாக இருந்ததால் தமிழகத்தில் இருந்து ஏராளமானோர் காரைக்காலில் இருந்து வாங்கி சென்றுள்ளனர். இந்த நிலையில் 40 ஆண்டுகள் பழமையான இந்த வாகனத்தை பழுது நீக்கி புத்தம் புதிதாக வடிவமைக்கும் நிறுவனத்தை காரைக்காலில் பால்ராஜ் என்பவர் கடந்த 30 ஆண்டுகளாக நடத்தி வருகிறார். ஒவ்வொரு ஆயுத பூஜை அன்றும் இவரது நிறுவனத்திற்கு பழுது பார்க்க வரும் காரைக்கால், நாகை, திருவாரூர், தஞ்சை, மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து வரும் யமஹா வாகன ஓட்டிகள் மட்டும் இன்று ஒரு நாள் ஒன்று கூடி இந்த வாகனத்தில் மேலும் எந்த வகையான பழமை மாறாத மாற்றத்தை செய்யலாம் என்பது குறித்து விவாதிப்பர். பின்னர் அனைவரும் ஒன்றாக பூஜை செய்வது வழக்கம்.
அதே போல இந்த ஆண்டும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட ஒரே மாதிரியான யமகா இருசக்கர வாகனங்களை கொண்டு வந்து அதற்கு பூஜை செய்தனர். பின்னர் 200க்கும் மேற்பட்ட வாகனங்களும் அணிவகுத்தபடி காரைக்காலின் அனைத்து சாலைகளிலும் ஊர்வலமாக சென்றனர். பழமையான வாகனத்திற்கு இன்னும் மவுசு இருப்பதை உணர்த்தும் விதமாக இந்த வாகன அணிவகுப்பு இருந்தது. முதல்ல டிஆர்பட்டிலேருந்து வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா காரைக்காலில் பார்த்தீங்கன்னாக்கா பாலராஜுங்கிற ஒரு ஆர்எக்ஸ் சென்டர் வந்து வண்டியை ரெடி பண்ணி கொடுக்குறாரு. இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே அதாவது ஸ்டாப் பண்ணிட்டாங்க, 3 தலைமுறைக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இன்றைக்கி இந்த வண்டியை புதுமை மாறாமல் அப்படியே பழசு அப்படியே என்ன இருந்ததோ இப்போ வரைக்கும் அந்த வண்டி இருக்குது. இந்த ஆர்எக்ஸ் சென்டர் வண்டி ஓட்டினவங்க திரும்பி வேறு எந்த வண்டி ஓட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆட்டோ ஓட்டுநர்கள் நலசங்கம் சார்பில் நடைபெற்ற ஆயுத பூஜை விழாவில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பங்கேற்றார். லாஸ்பேட்டை தொகுதி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆட்டோ ஓட்டுநர்கள் நலசங்கம் சார்பில் ஆயுத பூஜை விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூஜை செய்து பிறகு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். நிகழ்ச்சியில் ஆட்டோ ஓட்டுநர்கள் திரளாக கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதி ஜேசிஎம் மக்கள் மன்ற அலுவலகத்தில் ஆயுத பூஜை விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மதகடிப்பட்டில் உள்ள ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் ஆயுத பூஜை விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சுவாமிக்கு படையலிட்ட பொங்கல், பொரி, அவல், கடலை மற்றும் இனிப்பு ஆகியவை அனைவருக்கும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர், துணைத் தலைவர்கள், பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர்கள், இளைஞர் அணி, பேரிடர் பாதுகாப்பு அணி, மகளிர் அணி, தொழில்நுட்ப அணி, விவசாய அணி உள்ளிட்ட பல்வேறு அணி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. நிரவி திருப்பட்டினம் தொகுதியில் பாஜக சார்பில் மக்களுடன் கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. நிரவி திருப்பட்டினம் தொகுதியில் பாஜக சார்பில் கீழவாஞ்சூர் கிளையில் தொகுதி தலைவர் மணிமாறன் தலைமையில் கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் ஊர் மக்களிடம் கலந்துரையாடல் செய்து குறை நிறைகள் கேட்டறியப்பட்டது. இந்த நிகழ்வில் தொகுதி பொதுச் செயலாளர் ஆறுமுகம் மற்றும் மனு சதீஷ், கேந்திர பொறுப்பாளர் சிவசங்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் உடனிருந்தனர். நீண்ட காலமாக சாலை வசதி இல்லை, தெருவிளக்கு எரியவில்லை என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. உடனடியாக பாஜக துணைத் தலைவர் TKSM மீனாட்சி சுந்தரிடம் எடுத்து தெரிவித்து இதற்கான உடனடி தீர்வு காணப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. காந்தி ஜெயந்தியை ஒட்டி சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகர் மகாத்மா காந்தி உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சுதந்திர போராட்ட வீரர் மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் உள்ள தனது அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் மகாத்மா காந்தியின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து கர்ம வீரர் காமராஜரின் நினைவு தினத்தையொட்டி அன்னாரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் திருநள்ளாறு தொகுதி பாஜக பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் புல்லட் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியை சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் இன்று காலை ராஜீவ்காந்தி சிலை சதுக்கம் வழியாக
கிழக்கு கடற்கரை சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவர் ஓட்டி சென்ற புல்லட்டின் என்ஜின் பகுதியில் இருந்து லேசாக புகை வந்துள்ளது. உடனடியாக வாகனத்தை நிறுத்திவிட்டு என்ன என்று பார்க்க கீழே இறங்கியுள்ளார். ஆனால் அதற்குள் இருசக்கர வாகனம் எரிய தொடங்கியது. மேலும் அவர் சுதாரித்துக் கொள்வதற்குள் காற்று பலமாக வீசியதால் தீ மளமளவென பரவி வாகனம் முழுவதும் தீப்பற்றி எரிந்தது. இதனால் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் நாலாபுறமும் சிதறி அடித்து ஓடியதால் பரபரப்பு நிலவியது. சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த வாகனம் எவ்வாறு தீப்பற்றி எரிந்தது என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாவேந்தர் நகர் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நவராத்திரியின் 10ஆம் நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஆசிரியர் காலனி பாவேந்தர் நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நவராத்திரி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், நெல்லித்தோப்பு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட், தொழிலதிபர் ஐஸ்வர்யம் ஆயில் மில் உரிமையாளர் சதீஷ்குமார், வரதராஜா டிரேடிங் நிறுவனத்தின் உரிமையாளர் பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். 10 நாட்களாக இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அம்மனின் அருளையும் இறை நற்பண்பையும் வெளிப்படுத்தும் விதமாக நடனமாடி மாணவர்கள் சிறப்பித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை சிவன் சலங்கை நாட்டியாலயா ஆசிரியர் ஸ்ரீதேவி மற்றும் சுந்தரி சிறப்பாக செய்திருந்தனர். இவ்விழாவில் கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்றனர். கிருமாம்பாக்கம் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி எதிரில் உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் சார்பில் ஆயுத பூஜை விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி எதிரில் புதுச்சேரி உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம் சார்பில் கார், ஆம்புலன்ஸ் மற்றும் ஆட்டோ ஸ்டாண்டில் ஆயுத பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆட்டோ பிரிவு மாநில செயலாளர் உதயச்சந்திரன் மற்றும் ஸ்டாண்ட் நிர்வாகிகள் கௌரவ தலைவர் சத்தியமூர்த்தி, தலைவர் அருணகிரி, துணைத் தலைவர் அன்பு, செயலாளர் சண்முகம், துணை செயலாளர் சத்யசீலன், பொருளாளர் சண்முகம், துணை பொருளாளர் சுபீதரன், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் உறுப்பினர்கள் விஜயகுமார், ராமதாஸ், சிவலிங்கம், ஞானவேல், அருள், ரகு, சரத்தவமணி, கேசவன், அருண்குமார், ஞானவேல், காளிதாஸ், நடராஜன், ராஜா, தாஸ், அருள், கோபால், தனியாசலம், வெங்கடேஷ், ராஜ்குமார், மணிகண்டன் ஆகியோர் ஏற்பாட்டில் ஆயுத பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பாகூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மற்றும் சமூக ஆர்வலரும் காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளருமான மோகன்தாஸ் தலைமையில் பாகூர் பகுதியை சேர்ந்த தொழிலதிபர் அமிர்தலிங்கம், ரவி, மாநில தலைவர் புதுச்சேரி உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம் கீர்த்தி, மாநில செயலாளர் புதுச்சேரி உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்து அனைத்து ஆட்டோ மற்றும் கார்களுக்கும் பூஜைகள் செய்யப்பட்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் மரக்கன்றுகள் நட்டு விழாவினை சிறப்பித்தனர். பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் சங்கத்தை சேர்ந்த ஓட்டுநர்கள் அனைவருக்கும் சீருடை மற்றும் இனிப்பு வகைகளை வழங்கி சிறப்பித்தார். சிறப்பு அழைப்பாளர்களுக்கு சங்கத்தின் சார்பில் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. தவளக்குப்பம் முத்துமாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற நவராத்திரி 10ஆம் நாள் பூஜையில் ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு கோவில்களிலும் வழிபாட்டு தலங்களிலும் நவராத்திரி பூஜை நடைபெற்று வந்தது. அதேபோல் பாண்டி கடலூர் கிழக்கு கடற்கரை சாலை மெயின் ரோட்டில் தவளக்குப்பம் முத்தாலம்மன் கோவில் உள்ளது. அந்த கோவிலிலும் நவராத்திரி பூஜை சிறப்பாக நடைபெற்றது. தினசரி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதேபோல் முத்தாலம்மன் கோவிலில் நடைபெற்ற நவராத்திரி 10ஆம் நாள் பூஜையில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட அம்மன் கோவில் உட்பிரகாரத்தில் உலா வந்து ஊஞ்சலில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்.
பாஜக மாநில செயலாளர் ராமு தமிழ்ச்செல்வி குடும்பத்தினர் ஏற்பாடு செய்திருந்த ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சியில் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் முத்தாலம்மன், தட்சிணாமூர்த்தி, விநாயகர், முருகர் உள்ளிட்ட அனைத்து சுவாமிகளுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கோவில் அறங்காவலர் குழுவினர், மூர்த்தி, சிவகுமார், ஊர் முக்கிய பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி, ராஜா, சக்திவேல், ரமேஷ், ரவி, கண்ணன், சங்கரன், அமுதம் குழுவினர்கள், தானாம்பாளையம் கிராம பஞ்சாயத்தாளர்கள், கிராம முக்கியஸ்தர்கள், பெண்கள், இளைஞர்கள் உட்பட பலர் பக்தியுடன் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்த 10ஆம் நாள் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை பாஜக மாநில செயலாளர் ராமு குடும்பத்தினர் செய்திருந்தனர். போஷன் மா 8வது தேசிய ஊட்டச்சத்து வார விழா விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டார். புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் பாகூர் பகுதியில் போஷன் மா 8வது தேசிய ஊட்டச்சத்து வார விழா விழிப்புணர்வு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பாகூர் பகுதியில் இயங்கி வரும் கஸ்தூரிபாய் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் நிழல் தரும் மரக்கன்று நடும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பாகூர் அரசு சுகாதார மருத்துவர் ஆனந்தவேலு, குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி செல்வகுமார், பள்ளியின் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டனர். அதனைத் தொடர்ந்து மேலதாளங்களுடன் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள், ஊர் பொதுமக்கள் அனைவரும் கஸ்தூரிபாய் பள்ளி வளாகத்தில் இருந்து கமலா நேரு திருமண மண்டபத்திற்கு பேரணியாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தொடர்ந்து திருமண மண்டபத்தில் விழா தொடங்கப்பட்டது. முதலில் தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய விழாவில் சட்டமன்ற உறுப்பினர், மருத்துவர், குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி ஆகியோருக்கு அங்கன்வாடி ஊழியர்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து குத்துவிளக்கேற்றி விழாவும் தொடங்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் நிகழ்ச்சியில் பேசுகையில், ஒவ்வொரு நபர்களும் சாப்பிடுகின்ற உணவு பழக்க வழக்கத்தை பற்றியும் சத்துணவின் அவசியத்தை பற்றியும் சிறப்புரையாற்றினார். பின்னர் தலைமை மருத்துவர் பேசுகையில் சமச்சீர் உணவின் முக்கியத்துவத்தை பற்றி எடுத்துரைத்தார். சர்க்கரை, உப்பு, எண்ணெய் மற்றும் மிளகாய் பொருட்களின் தீமைகளை பற்றி எடுத்துரைத்தார். குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி செல்வகுமார் பேசுகையில், நமது வாழ்வில் முன்னோர் காலத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் சாப்பிட்ட உணவு பழக்கங்கள் எந்த நோயும் ஏற்படாமல் வாழ்ந்து வந்தனர். தற்போது நடக்கின்ற காலத்தில் உணவுகளை வெளியில் சாப்பிடுவதால் உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டு வருகிறது என்பதை பொதுமக்களுக்கு தெரிவித்தார். விழாவில் சேலியமேடு, பாகூர், குருவிநத்தம், பரிக்கல்பட்டு பகுதியை சார்ந்த அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தாய்மார்கள் மற்றும் ஊழியர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. பின்னர் விழாவினை நன்றியுடன் இனிதே முடிவு பெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் செய்திருந்தனர். புதுவை பல்கலைக்கழகத்தின் ICE/WSE 2025 மாநாடு சிறப்பாக துவங்கியது. புதுவை பல்கலைக்கழகத்தில் சூழலுக்கு நிலைத்துறையாக எரிசக்தி மற்றும் நீரின் பங்களிப்பு என்ற தலைப்பில் ICE/WSE 2025 என்ற சர்வதேச மாநாடு தொடங்கியது. குத்துவிளக்கேற்ற நிகழ்வுடன் தொடங்கிய இந்த மாநாடு உலகளாவிய சவால்களுக்கு தீர்வுகளை தேடும் ஒரு முக்கிய தளமாக அமைந்தது. மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளரும் யுனெஸ்கோ RECST பதிவியலாளருமான பேராசிரியர் அருண் பிரசாத் வரவேற்பு உரையில் பங்கேற்பாளர்கள் மற்றும் விருந்தினர்களை வரவேற்றார். புதுவை பல்கலைக்கழகம், மொரட்டுவா பல்கலைக்கழகத்தின் தென்னாசிய நீர் மேலாண்மை மையம் மற்றும் யுனெஸ்கோ இருக்கையின் கீழ் செயல்படும் சவுத் ஏசியா பவுண்டேஷன் ஆகியவை இணைந்து நடத்தும் இந்த மாநாடு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என அவர் குறிப்பிட்டார். மாநாட்டின் மைய கருத்தான நிலைத்துறையான எரிசக்தி மற்றும் நீர் ஒருங்கிணைப்பு குறித்து அவர் பேசுகையில், உலகம் முழுவதும் கார்பன் குறைப்பு தொழில்நுட்பங்களை விரைவாக ஏற்க வேண்டிய அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். வசுதைவ குடும்பகம் என்பது மனிதகுலம் முழுவதும் ஒரே குடும்பமாகும் என்ற ஆழமான சிந்தனையை பிரதிபலிக்கிறது. பூமி காலநிலை மாற்றத்திற்கு பதிலளிக்கவும் சமநிலையை மீட்டெடுக்கவும் தானாக இயங்கும் இயற்கை செயல்முறைகளை கொண்டிருக்கிறது. வளமான நாடுகள் மட்டுமின்றி அனைத்து நாடுகளும் இந்த மாற்றத்தின் தாக்கத்தால் பாதிக்கப்படுகின்றன.
மனிதகுலம், UNFCCC, கியோட்டோ ஒப்பந்தம், கிளாஸ்கோ உடன்படிக்கை மற்றும் பாரிஸ் ஒப்பந்தம் போன்ற சர்வதேச உடன்படிக்கைகளில் மேற்கொண்ட வாக்குறுதிகளை மதிக்க தவறினால் அதன் தாக்கம் உலகம் முழுவதும் கடுமையாகவே உணரப்படும். இந்த உடன்படிக்கைகள் தொழில்துறை காலத்திற்கு முந்தைய நிலைகளுடன் ஒப்பிடும்போது உலக வெப்பநிலையை 2 டிகிரி செல்சியஸிற்கும் குறைவாக கட்டுப்படுத்தவும், பசுமை வீச்சு வாயுக்களின் வெளியீட்டை கணிசமாக குறைக்கவும் நோக்கமுடையவை என்று அவர் எடுத்துரைத்தார். SAARC நாடுகளின் பசுமை எரிசக்தி வளர்ச்சியில் வகிக்கும் முக்கிய பங்களிப்பு இந்தியா மற்றும் தென்னாசிய நாடுகள் எடுத்துள்ள தீவிர இலக்குகள் குறித்து அவர் சுட்டிக்காட்டினார். புதுவை பல்கலைக்கழகத்தின் 2035ஆம் ஆண்டிற்குள் நெட் ஜீரோ கார்பன் இலக்கை அடைவதற்கான திட்ட பாதையை வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. பேராசிரியர் அருண் பிரசாத் உலகம் ஒரு குடும்பம் என்ற பார்வையை மாநாட்டின் வழிகாட்டி கொள்கையாக எடுத்துக்கொண்டு சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் பிராந்திய கூட்டமைப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்தி தனது உரையை நிறைவு செய்தார். யுனெஸ்கோ நிறுவனத்தை சேர்ந்த டாக்டர் பென்னோ போயர் மற்றும் இலங்கையின் மகிஷினி கொலோன் ஆகியோர் மாநாட்டின் நோக்கங்களை ஆதரிக்கும் வகையில் வீடியோ செய்தி மூலம் பங்கேற்பாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். MSGET டீன் பேராசிரியர் ஜாஃபர் அலி வாழ்த்துரை வழங்கினார். புதுவை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு ICEWSE 2025 மாநாட்டிற்கான சுருக்கு கட்டுரை புத்தகத்தையும் பல்கலைக்கழகத்தின் 2035ஆம் ஆண்டிற்குள் நெட் ஜீரோ கார்பன் இலக்கை அடைவதற்கான விரிவான திட்ட புத்தகத்தையும் வெளியிட்டார். துணைவேந்தர் உரையில் பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி மரபையும் பல்துறை மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தார். ஐநா நிலைத்துறை குறிக்கோள்கள், தூய நீர், மலிவான எரிசக்தி, காலநிலை நடவடிக்கைகள் போன்றவற்றை முன்னெடுக்க அனைவரும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்தார். மதன்ஜீத் சிங் அறக்கட்டளையின் பிரதான டிரஸ்டி மேடம் பிரான்ஸ் மார்க்கெட் மதன்ஜீத் சிங்கின் பாரம்பரியத்தை நினைவு கூர்ந்து SAF அமைப்பின் கல்வி மற்றும் ஆராய்ச்சி இணைப்புகளை பாராட்டினார். இளம் ஆராய்ச்சியாளர்கள் தங்கள் சிந்தனைகளால் நிலைத்துறைக்கான தீர்வுகளை உருவாக்க வேண்டும் என அவர் ஊக்குவித்தார். ஆரோவே கன்சல்டிங்கின் தோயின் வான் மேகம் அவர்கள் பசுமை எரிசக்தி மற்றும் நகர திட்டமிடல் தொடர்பான பார்வைகளை பகிர்ந்தார். மொரட்டுவா பல்கலைக்கழகத்தின் யுனெஸ்கோ பதிவாளர் பேராசிரியர் லலித் ராஜபக்சே உலகளாவிய ஆராய்ச்சி ஒத்துழைப்புகள் மற்றும் அறிவு பரிமாற்றத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். மாநாட்டின் இறுதியில் பேராசிரியர் சரதா நன்றியுரை வழங்கி அனைத்து விருந்தினர்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் ஒருங்கிணைப்பு குழுவினருக்கும் நன்றியை தெரிவித்தார். விருத்தாச்சலத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் 98வது பிறந்தநாள் விழாவினை ரசிகர்கள் இனிப்பு வழங்கி கொண்டாடினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கடைவீதியில் நடிகர் திலகம் சிவாஜி சமூக நல பேரவை சார்பில் சிவாஜி கணேசனின் 98வது பிறந்தநாள் விழா நகர தலைவர் ராஜசேகர் தலைமையில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சிவாஜி கணேசன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி சமூக நல பேரவை மாவட்ட தலைவர் கவிஞர் சிறை கலைமாமணி, மாவட்ட தலைவர் நகர் பெரியசாமி, மாநில செயலாளர் ராஜீவ் காந்தி, மாவட்ட துணைத் தலைவர் சபாநாயகம் வெங்கட், தமிழழகன், ஆம் ஆத்மி மாநில செயலாளர் பாலசுப்ரமணியன், நகர துணைத் தலைவர் வேல்முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் கணிதா அகாடமி பயிற்சி மையம் துவங்கப்பட்டுள்ளது. UPSC, TNPSC, TRB, SSC, TET-க்கான பயிற்சி மையம் கணிதா அகாடமி என்ற பெயரில் மரக்காணம் உயர்நிலைப்பள்ளி சாலை ஸ்டேட் வங்கி அருகில் தொடங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை விருந்தினராக மரக்காணம் காவல் ஆய்வாளர் பரணிநாதன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். மரக்காணம் மற்றும் பாரதியார் மெட்ரிகுலேஷன் பள்ளி சேர்மன் அருணாச்சலம் மற்றும் துணை சேர்மன் ரவிக்குமார், பெட்ரோல் பங்க் உரிமையாளர் சிவகுமார், வழக்கறிஞர் மற்றும் நகர் தலைவர் ஜெயமூர்த்தி, அகரம் தலைவர் சேது, சிவில் என்ஜினியர் சக்திவேல், மரக்காணம் பகுதியை சேர்ந்த முருகன் தலைவர் ஆகியோர் வருகை தந்து பயிற்சி மையத்தை தொடங்கி வைத்தனர். சிறப்பு விருந்தினர் முதலில் குத்துவிளக்கேற்றி விழாவை தொடங்கி வைத்தார். தொடக்க விழாவில் பலரும் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மையத்தின் நோக்கம் சமூக முன்னேற்றம், கல்வி, விழிப்புணர்வு மற்றும் சேவை செயல்பாடுகளை ஊக்குவிப்பதாகும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். மரக்காணம் பகுதி மக்களுக்கு பயனளிக்கும் விதமாக இந்த மையம் பல்வேறு திட்டங்களையும் பயிற்சிகளையும் மேற்கொள்ள உள்ளதாகவும் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் அதிக அளவில் பங்கேற்க வேண்டும் எனவும் ஏற்பாட்டாளர்கள் வலியுறுத்தினர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோர் அனைவரும் கணிதா மையம் எதிர்காலத்தில் சமூக முன்னேற்றத்திற்கு ஒரு முக்கிய அடித்தளமாக அமையும் என்ற நம்பிக்கையை வெளியிட்டனர்.
இந்த பயிற்சி மையத்தின் நிறுவனர் முனைவர் குமரவேல் மற்றும் அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். திண்டிவனம் அடுத்த மரக்காணம் ஒன்றியம் இறையனூர் ஊராட்சி இடையான்குளம் பகுதியில் அவரப்பாக்கம் புதிய சார் பதிவாளர் அலுவலக கட்டிடப் பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மரக்காணம் ஒன்றியம் இறையானூர் ஊராட்சி இடையான்குளம் பகுதியில் 2,05,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அவரப்பாக்கம் சார் பதிவாளர் அலுவலக கட்டிடம் கட்டும் பணி அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு கட்டிட பணிகளை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். இதில் மரக்காணம் சேர்மன் தயாளன், துணை சேர்மன் பழனி, மாவட்ட துணை சேர்மன் ஷீலா தேவி சேரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செந்தமிழ் செல்வன், மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார், நகர செயலாளர் கண்ணன், ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன், பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் விமலா, ஒன்றிய கவுன்சிலர் நாகஜோதி, கணேஷ், மாவட்ட வர்த்தகர் அணி துணை தலைவர் ஆடிட்டர் பிரகாஷ், மாவட்ட அமைப்பாளர் திருமலை, மாவட்ட பிரதிநிதி தேவதாஸ் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் மற்றும் திமுகவினர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பட்ட பகலில் மாமூல் கேட்டு மிரட்டல், பட்டா கத்தியால் பேக்கரியை அடித்து நொறுக்கிய சம்பவம். மகாத்மா காந்தி அடிகளின் 157வது பிறந்தநாள் விழா, துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் மரியாதை. 4 தலைமுறை தாண்டியும் அனைவர் மனதையும் கவர்ந்துள்ள யமகா RX 100 காரைக்காலில் அணிவகுப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை